வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அக்கவுண்டில் விழுந்த பிஎம் கிசான் 2000 ரூபாய் உங்களுக்கு இன்னும் வரவில்லையா? உடனே செக் பண்ணுங்க. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நேற்று அதாவது மார்ச் 13 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இருந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது பிஎம் கிசான் திட்டத்தின் 22வது தவணையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். இதன் கீழ் நாடு முழுவதும் உள்ள 93.2 மில்லியனுக்கும் அதிகமான தகுதி உள்ள விவசாய குடும்பங்களின் வங்கி கணக்குகளுக்கு 2000 ரூபாய் நேரடி பண பரிமாற்ற முறையின் மூலம் மாற்றப்பட்டது. இந்த தவணைக்காக மத்திய அரசு ரூபாய் 18,640 கோடிக்கும் அதிகமான தொகையை வெளியிட்டுள்ளது. பொதுவாகவே இதுபோன்ற தவணை தொகையை விடுவிக்கும் போது அனைவருக்குமே பணம் கிடைத்து விடாது. பல்வேறு காரணங்களுக்காக தவணை தொகை வராமல் போய்விடும். பணம் வராமல் போவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஒருவேளை நீங்கள் இந்த திட்டத்தின் பயனாளியாக இருந்து உங்கள் வங்கி கணக்கில் பணம் வந்து விட்டதா இல்லையா என்பதை சரிபார்க்க விரும்பினால் முதலில் பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in என்ற முகவரிக்கு செல்ல வேண்டும். வலைதளத்தின் முகப்பு பக்கத்தில் ஃபார்மர்ஸ் கார்னர் விருப்பத்தை கண்டறிய வேண்டும். இங்கே நீங்கள் உங்கள் பதிவு எண்ணை உள்ளிட வேண்டும். உங்கள் பதிவு எண் உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால் நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் அதை மீட்டெடுக்கலாம். உடனே உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும். அதை உள்ளிட வேண்டும். அடுத்து கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்யும் போது உங்கள் தவணையின் முழுமையான வரலாறு மற்றும் தற்போதைய தவணையின் நிலை திரையில் தோன்றும். மேலும் பணம் வரவில்லை என்றால் என்ன செய்வது? உங்கள் நிலை பேமெண்ட் ப்ராசஸ்ட் என்று காட்டப்பட்டாலும் உங்கள் வங்கி கணக்கில் செய்தி வரவில்லை என்றால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் வங்கி சேவையில் சிக்கல்கள் காரணமாக அதற்கு சில மணி நேரம் ஆகலாம். இருப்பினும் நிலையில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் உங்கள் ஆன்லைன் KYC சரிபார்ப்பு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்கள் வங்கி கணக்கு அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும். மேலும் சிக்கல் தொடர்ந்தால் பிஎம் கிசான் திட்டத்தின் உதவி எண் 155261 அல்லது 1800115526 என்ற எண்ணை அழைப்பதன் மூலம் உங்கள் புகாரை பதிவு செய்யலாம். பிஎம் கிசான் திட்டத்தில் நிறைய முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் வருகின்றன. எனவே திட்டத்துக்கான விதிமுறைகளை அரசு கடுமையாக்கியுள்ளது. தகுதியான விவசாயிகளுக்கு மட்டுமே உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. எனவே ஆதார் இணைப்பு, தகுதி சரிபார்ப்பு, நில சரிபார்ப்பு போன்ற விதிமுறைகள் முக்கியம் என்பதை கவனத்தில் கொள்ளவும். அப்போதுதான் தொடர்ந்து நிதி உதவி கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.